சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். இனி கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு இந்த தேதியானது நீடிக்கப்பட்டுள்ளது. அதனால் அனைத்து பொதுமக்களும் இந்த தேதிக்குள் நீங்கள் இகேஒய்சியை முடித்து விடுங்கள். இல்லை என்றால் உங்கள் எல்பிஜி சிலிண்டரானது உங்கள் வீட்டில் டெலிவரி செய்ய மாட்டார்கள். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். இதற்கான தேதி எப்பொழுது முடிகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான இகேஒய்சி சரிபார்ப்பு செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 16ஆம் தேதி முடிவடைய இருந்த நிலையில் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் நுகர்வோர் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் கட்டாயமாக்கி உள்ளது. அந்த வகையில் உயிரிழந்தவர்களின் பெயரில் இருக்கும் கேஸ் இணைப்புகள் ஒரே முகவரியில் இருக்கும் போலி மற்றும் கூடுதல் எரிவாயு இணைப்புகளை கண்டறியவும் தகுதியானவர்களுக்கு மானியம் கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பு பணிகளை கேஸ் ஏஜென்சி நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஆப் மூலமாகவும் கேஸ் ஏஜென்சிக்கு நேரில் சென்றோ இகேஒய்சி சரிபார்ப்பை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதிதான் கடைசி நாள் என்று கூறிய நிலையில் தற்போது அதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அது எப்போது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது எல்பிஜி சிலிண்டரை வாங்கும் இண்டன், பாரத் மற்றும் ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளர்கள் என அனைவருமே ஆதார் கார்டு அடிப்படையிலான முக அங்கீகார இகேஒய்சி அப்டேட்டை வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் அப்டேட் செய்யாவிட்டால் இனி உங்களால் எரிவாயு சிலிண்டர்களை பெற முடியாத சூழல் உருவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் இந்த இகேஒய்சி செய்வது எப்படி என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆன்லைனில் இந்த இகேஒய்சி செய்ய உங்கள் கேஸ் சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமானவை. நீங்கள் சிலிண்டர் வாங்கும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ செயலி, அதாவது இந்தியன் ஆயில் ஒன், ஹெச்பி பே மற்றும் பாரத் கேஸ் மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. அடுத்தது, பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மூலம் உள்நுழைய வேண்டும். முகப்பு பக்கத்தில் உள்ள எல்பிஜி இகேஒய்சி விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் உள்ள நிபந்தனைகளை படித்துவிட்டு ஒப்புதல் அளித்து உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்ய வேண்டும். முகம் ஸ்கேன் வெற்றிகரமாக முடிந்ததும் இந்த இகேஒய்சி விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த சில நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் இந்த இகேஒய்சியை பண்ணணும். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்த போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட போது இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் வணிக சிலிண்டர் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்தது. இந்த நிலையில்தான் சிலிண்டர் முன்பதிவில் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தது மத்திய அரசு. இதன்படி முன்பதிவு செய்யும் கால அளவு உயர்த்தப்பட்டது. நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறையும், கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதோடு கள்ள சந்தையில் சிலிண்டர் விற்பதை தடுக்க ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் இகேஒய்சி செய்ய வேண்டும் என
மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் பலரும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் இகேஒய்சி செய்தனர். அதே சமயம் எல்பிஜி சிலிண்டரை வாங்கும் இண்டன், பாரத் மற்றும் ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதார் கார்டு அடிப்படையிலான முக அங்கீகார அதாவது இகேஒய்சியை வருகிற ஆகஸ்ட் 23 முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் அரசு மானிய விலையில் வீடுகளுக்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர்கள், உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சட்ட விரோதமாக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர்களுக்கான அரசு மானியம் நிறுத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்தடுத்த சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் இந்தியன் ஆயில் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை இதற்கு குறித்த விழிப்புணர்வை குறுஞ்செய்தி வாயிலாக வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதில் ஆன்லைனில் இகேஒய்சி செய்ய உங்கள் கேஸ் சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே சமயம் மேலே சொல்லப்படியே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆன்லைன் இகேஒய்சி செய்ய சிரமப்படுபவர்கள் ஆஃப்லைன் முறையில் எளிதாக செய்யலாம். சிலிண்டர் பதிவு செய்யப்பட்டுள்ள கேஸ் விநியோக அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இயந்திரத்தின் மூலம் விழித்திரை கைவிரல் ரேகையை பதிவு செய்து உடனே இகேஒய்சி செய்து கொள்ளலாம். கேஸ் விநியோக அலுவலகத்திற்கு செல்லும் போது ஆதார் கார்டு மற்றும் கேஸ் புக் ஆகியவற்றை உடன் எடுத்து செல்ல வேண்டும். இது மிகவும் கட்டாயமானவை. மக்களே, நீங்கள் மறக்காம ஆகஸ்ட் 23 இந்த இகேஒய்சி செஞ்சு முடிச்சிருங்க. இது மிகவும் அவசியம். ஆகையால் நீங்கள் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை நாங்கள் கொடுப்போம். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் நீங்கள் இந்த இகேஒய்சி முடிச்சிட்டிங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிக்கலைன்னா வருகிற ஆகஸ்ட் 23 இந்த இகேஒய்சியானது நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருங்க. இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.